மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இந்த வாரம் கூடும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பிளானிங், அதுக்காக நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாவே இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரை நம்பியிருக்கீங்களோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு வருவாங்க யாராவது. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். ஸோ உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையே சனி பார்க்குறதுனால வெளியில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதோட ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடையும் குறிப்பாக கருப்பண்ண சாமியை வழிபாடு பண்ணுங்கள், நற்பலன்கள் அமையும்.